Hi friends, welcome to Jessyin Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காய் பொரியல் செய்ய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் பொரியல் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் பொரியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து பண்ணாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு சோம்பு வெடித்து வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கூடவே 10 பல் பூண்டியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணுங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்தளவுக்கு உங்கள் சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை நீங்கள் நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி குழஞ்சி வந்ததுக்கப்புறம் 1/4 கிலோ கத்திரிக்காயை கட் பண்ணி அலசி இதில் சேர்த்துக்குங்க. நீங்கள் கடாயில் சேர்க்குற வரைக்கும் கத்திரிக்காய் தண்ணியில் தாங்க இருக்கணும். நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட இந்த காய் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்மளோட பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்குங்க. அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் இந்த மசாலாவோட காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்குங்க. கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இந்த தண்ணியே இதுக்கு போதுமான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ காயெலாம் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தட்டை ஓப்பன் பண்ணிடலாம். காய் ஓரளவுக்கு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னொரு 5 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட காய் எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் பொரியலில் ஒரு பொடியை சேர்க்க போகிறோம். அந்த பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். பொடி இந்தளவுக்கு நல்லா கொரப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் எல்லாமே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காய் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொடியை சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் எல்லாத்தையும் இந்த பருப்பு பொடி இழுத்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எப்படி கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா செவந்து வருதுன்னு. இந்தளவுக்கு இந்த பொரியல் நல்லா ட்ரையாக வரணுங்க. இந்தளவுக்கு நம்ம பொரியல் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி காட்டுறேன். பாருங்கள், நம்ம சுலபமான சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி.
நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.